Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Oli Tech channel. நான் சுகுமார். நேத்திக்கே வீடியோல சொல்லியிருந்தோம் 3ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள Amazon Flipkartல நிறைய ஆஃபர்ஸ் வரனால எல்லா பிராண்ட்ஸ்மே பாத்தீங்க அப்படினா நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ்மே லான்ச் பண்ணிருக்காங்க. வரிசையா உங்களுக்கு ஃபோன்ஸ் மட்டும் இல்லாம கேஜெட்ஸ்மே நிறைய நம்ம போஸ்ட் பண்ண போறோம். என்னால ஆஃபர்ஸ்ல வருது அப்படினு சொல்லி அண்ட் இது இல்லாம கண்டினியூவா வந்து என்னெல்லாம் புது ஆஃபர் வந்துகிட்டே இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்மளோட லவுட் பஜார் ஆல்ரெடி டெலிகிராம் சேனல் ஒன்று வச்சிருக்கோம். அதுல கண்டினியூவா நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டினியூ அப்டேட்ஸ் நீங்க அதுல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா iQOO இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா Z3 அப்படின்ற ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ Z5 அப்படின்ற இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்கிரேட் நடந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த Flipkart ஆஃபருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரைஸ்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் என்னெல்லாம் இருக்கு இல்லை அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அப்பதான் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றது டீட்டெயிலாக தெரியும். எப்பயும் போலயே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் என்ன அப்படின்றது எந்த ஒரு டீட்டெயிலும் மேலே வந்து கொடுக்கல. iQOO அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா iQOO Z5 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் என்ன கலரு, எவ்வளோ ப்ரைஸ், சார் வேல்யூ என்ன அப்படின்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸில் சீலை ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு மஞ்சள் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டெலாம் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான ப்ரொடெக்டிவ் கேஸுமே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான மொபைலு பேக் சைடில் க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல் ஆன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸோட போட்டு பார்க்கலாம். நல்லாவே ஃபிட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக 44 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கிரேடியன்ட் லுக்கில் வந்துட்டு மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக் டான் அப்படின்ற கலர் தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறது. அண்ட் இதுலேயே மிஸ்ட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே வந்து இருக்குது. மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 193 கிராம் வந்து வெயிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் இருக்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ப்ளஸ் பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு மினிமம் பெசல்ஸாக இருக்கனால கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாட்டமில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது இந்த பேக் சைட் பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற ஃபீல் இருக்குது. இதை தாண்டி பார்க்கும்போது லுக் வைஸ் நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த இடத்துல ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் வந்து கிடைக்குது. அண்ட் டச் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 240 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் பிளேலாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது டச் ரெஸ்பான்ஸ் இன்னுமே நல்லா இருக்கு. அண்ட் இதில் HDR10 சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொரில்லா கிளாஸ் சப்போர்ட் கிடையாது. ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பீக் பிரைட்னஸ் வந்து 650 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவுட்டோர்ல நல்லாவே மேனேஜ் பண்ணுது. அண்ட் இதை தாண்டி பார்க்கும்போது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீலா இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு சேம் டைம்லயே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டு வந்து எக்ஸ்டர்னலா இதில் போட்டு யூஸ் பண்ண முடியாது. மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல கேட்கறதுக்கு ஸ்பீக்கரோட எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக்கும் மிஸ் பண்ணாமல் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராகர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக்குமே நீங்கள் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு தான் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இது விவோவோட சப் பிராண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபன் டச் 12 வந்து ரன் ஆகுது. ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஓஎஸ், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் வந்து நிறையா வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. பட் டிஃபால்ட்டாக அது கொடுக்காம இருந்தாங்கன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் மற்றபடி 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு ஓஎஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தான ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ராசஸர், ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று பார்த்த எம்ஐ ஃபோன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 778G தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 5G ஃபோன், இதுவும் 5G ஃபோன் தான். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் பார்க்கும்போது அட்வான்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. LPDDR5 கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் வேரியன்ட், அப்படி இல்லைன்னா 12GB ரேம் வேரியன்ட் நீங்கள் வாங்கிக்க முடியும். 8GB ரேம் வேரியன்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் ரேமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா 4GB வந்து ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து போட்டும் பண்ண முடியும். அதே மாதிரி 12GB உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். இது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். அதிகமாக ஆப்ஸ் கேம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்டோரேஜ்
ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் UFS 3.1 டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படி இல்லைன்னா 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது 120 Hz வச்சு நம்ம யூஸ் பண்ணாலும் கூட எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீல் இந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி கேம் ப்ளே பண்ணும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. லாங் டைம் நம்ம கேம் ப்ளே பண்ணாலும் கூட இதில் லிக்விட் கூலிங் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த அளவுக்கு வந்து ஃபோன் வந்து அவ்வளோ குயிக்காக வந்து ஹீட் ஆகிற ஃபீல் வந்து எந்த இடத்துலையுமே வந்து இல்லை. தாராளமாக நீங்கள் கேம் ப்ளேவும் பண்ணலாம், நல்லாவே ஸ்மூத்தாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் டிசைன் பார்க்கும்போதே கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்கான ரீசன்மே பார்த்தீங்கன்னா இந்த 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தது தான். அண்ட் 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு 50% சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 26 நிமிஷம் 30 நிமிஷத்துலேயே வந்து 50% பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அந்த பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு 1.5 நாள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் நார்மல் யூஸ் பண்ணுறவங்க. அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.5 ஓட கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம், போர்ட்ரேட் எஃபெக்ட் கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் அதே மாதிரி முக்கியமாக இதில் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1080 பிக்சல் 30 FPSல தான் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அதை ஒரு 60 FPSல கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 மெகாபிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8 ஓட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம், ரொம்பவே நல்ல ஒரு அவுட்புட் தான் கிடைச்சிருக்கு, பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவுமே வந்து இல்லை. அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமராவோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றதையும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். 120 டிகிரி வந்து நமக்கு வந்து வைடு வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தாண்டி பார்க்கும்போது ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கலாம் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து. பட் ஒரு 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மேக்ரோ ஃபோட்டோஸ் பட் பெரிய லெவலில் அது இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K இல்லாட்டி 1080 பிக்சல் எடுக்கலாம். ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 60 FPS இல்லை 30 FPSல எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். வீடியோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போதும் ரொம்ப நல்ல அவுட்புட் தான் வந்து கொடுக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த மொபைலில் ஹைலைட்ஸ் என்ன இருக்குது, குறைகள் என்ன இருக்குது, என்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஹைலைட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே LCD டிஸ்பிளே வந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ண நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. டிசைன் வைஸ் பார்க்கும்போதுமே நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் தான் கொடுக்குது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. அண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஹைலைட்ல தான் வரும், நல்ல ஒரு பிரைஸ் ரேஞ்சிலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் குறை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம், அது ஒரு சின்ன குறையா எனக்கு தோணுச்சு. அண்ட் பேக் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிளாஸாக கொடுத்துருந்தாலும் நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுத்துருந்துருக்கும். அண்ட் டியூவல் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்கனாலும் நல்ல ஒரு அப்கிரேடாக இருந்திருக்கும். அண்ட் 5Gல பார்த்தோம் அப்படின்னா 2 பேண்ட் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 பேண்ட் சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ 5G ஃபோன் தான் டார்கெட்டடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சூட் ஆகாது. ஸோ இதை தாண்டி பார்க்கும்போது இதெல்லாம் பெரிய குறையே இல்லை, ஏன்னா ப்ரைஸும் நல்ல ப்ரைஸில் நல்ல ஸ்பெக் டீட்டெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த டார்கெட் வந்து இந்த அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து டார்கெட் பண்ணி ஆஃபர் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. நார்மலான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 24,000 ரூபா வந்து நார்மல் ப்ரைஸு. அதுவே வந்து இந்த அமேசான் சேலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 ரூபா கம்மி பண்ணிட்டு 22,500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை 12GB RAM வேரியன்ட் வாங்கணும் அப்படின்னாலுமே 12GB RAM 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 27,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து இந்த 1500 ரூபா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 25,500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் வந்து பிரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃபருமே ஒரு 1500 ரூபா மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேங்க் எல்லாத்துக்குமே செட் ஆகுதுன்றனால இந்த ஆஃபர் மட்டும் சொல்லியிருக்கேன். மேலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபோனாக தான் இருக்கும் ஓவரால் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் ஒலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.